நம்ம மருமகளுக்காக எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். மருமகளை இன்னும் ஆளை காணலையேன்னு வருத்தத்தோட தானே இருப்பாவோ. என்னதான் மருமகளாகிய என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் எனக்காக பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு எங்க மாமியார் காத்துக்கிட்டு இருக்காவல. இப்படியாப்பட்ட மாமியாரையா நாம குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்? என் மேல இவ்வளவு பாசமா இருக்கப்பட்ட என் மாமியாரை விட்டுட்டு நான் எங்க போவேன்? வருத்தத்தோட படுத்துக்கிட்டு இருக்க எங்க அத்தைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லுவோம். தங்கள் மருமகளாகிய நான் வந்துவிட்டேன். திரும்பவும் நான் வந்துவிட்டேன். எந்திரிங்கடி, உங்க பாசமான மருமக வந்திருக்கேன். என்னடி என்ன இந்த பக்கம்? என்ன டீன்னு சொல்லும்போது உங்க கோவம் எனக்கு புரியுது. எனக்காக நீங்க ஆசையா செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, எல்லாத்தையும் வரிசையா எடுத்துட்டு வாங்க. என்னடி சொல்லுத? உனக்காக நான் ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன். ஆமாதே, எனக்காக நாட்டுக்கோழி குழம்பு, ஆட்டுக்கால் எலும்பு சூப்பு செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. அதத்தாண்டி சொன்னேன், நம்ம மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்கோமே. நம்ம வேற அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோமே, அவ அந்த பக்கம் வருவாளா, நாம செஞ்சு வச்சதை சாப்பிடுவாளான்னு ஒரு ஏக்கத்துல வந்து நீங்க கவலையா படுத்து கிடந்தீங்க. உங்க கவலைய போக்கதான் நான் வந்திருக்கேன். சீக்கிரமா போங்க, ஆறதுக்குள்ள சூடா சாப்பிட்டாதுன்னா நல்லா ருசியா இருக்கும். ஏடா இந்த வாரியல வாசல்ல நல்லா க்ளீனா தானே இருக்கு. முதல்ல நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் எச்செல்லாம் கீழே கிடக்கும்ல, அப்புறமா வாரியல நானே தூத்து எடுத்து போட்டுறேன். இங்கே உட்கார்ந்துக்கிட்டுமா நல்ல காத்தாட உட்கார்ந்து சாப்பிடலாம். பாத்தீங்களா? என்னடி வந்த பேசுன உட்கார்ந்துருக்க, என்னமோ இலைய போடு சோத்த போடுன்னுகிட்டு என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனச்சி மாதிரி தெரியுதா? நீங்க நல்ல காமெடியாவும் பேசுறீங்க. வாயில ஏதாவது வந்துற போது ஆளையும் மண்டையும் பாரு. உன்னை எவன் என் வீட்டு பக்கம் வர சொன்னது? உன்னைத்தான் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேனே, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? நீங்க கோவமா இருக்கீங்க, நான் சாப்பிட வரலையேன்னு கவலையோட இருக்கீங்கன்னு நல்லா புரியுது. உங்க ஆசை தீர உங்க முன்னாடியே உட்கார்ந்து நான் சாப்பிடுறேன். கவலைப்படாதீங்க. அடி வாரியலால நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன வாரியலால அடிக்கிற அளவுக்கு கோவமா இருக்கீங்க? கோவமா இருக்கேனா? எந்திரடி முதல்ல. நல்ல வாசல்ல சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கல்ல, வாழை இலைய விரிச்சு நல்ல சோறு திங்க மாதிரி. ஆமாதே, வாழை இலைய போட்டு சோறு வச்சு அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் ஆட்டு எலும்பு சூப்பு எல்லாத்தையும் கொண்டு வாங்கதே. வாயை மூடிடி, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. வாரியலால உன் வாயில தூத்து தள்ளிரோமத்துக்க. நாட்டுக்கோழி குழம்பா ஆட்டுக்கால சூப்பா? ஆமாதே, அதேதான். என் வீட்டுல உட்கார்ந்துருக்காதே, எந்திரடி முதல்ல. அதான் எங்க அத்தை சமைச்சது எல்லாத்தையும் நல்லபடியா சாப்பிட்டு அவங்களோட கவலையை போக்குதேன்னு சொன்னேன். இன்னுமா எங்க அத்தைக்கு என் மேல கோபம் குறையல? நான் இவளுக்காக எங்கேயோ கோழி ஆட்டைய போட்டு கோழி குழம்பு வச்சு வச்சிருக்கேனா, ஆட்டு காலை பிடிங்கி சூப்பு வச்சு வச்சிருக்கேனாமே. மகாராணியார் வருவாவோ சாப்பிட வருவாவோன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாதே, அதேதான். வாயை மூடிடி, செவுட்ட பேத்தன்னு வச்சுக்க, வாயில பல்லுகள் எல்லாம் உருண்டு கீழே கொட்டிரும் பாத்துக்க. நானே நாளைக்கு சோறு பிஞ்சு குழம்பு வைக்கிறதுக்கு துட்டு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன். இவளுக்கு கோழி குழம்பும் சூப்பும் வச்சுக்கிட்டு நான் காத்துட்டு கிடக்கணும், அதுவும் கவலையோட படுத்திருக்கணும். ஆளையும் மூஞ்சியும் பாரு. வேற எப்படி சொல்ல? நானே மத்தியானம் பழைய கஞ்சியும் 2 உள்ளியும் வாங்கி வச்சு கஞ்சி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன். இவளுக்கு சோறு பொங்கி வச்சு குழம்பு வச்சு நான் காத்துட்டு கிடக்கணும். போய் சொல்லாதே. வாயை மூடிடி, உன்ன மாதிரி போய் புளி விளையாட்ட இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? நானே உள்ள கஞ்சி குடிச்சிட்டு என் வீட்டுல நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன். பெரிய இவ கணக்கு வந்து நின்று பேசிட்டு கிடக்க. முதல்ல உன்னை எவன் என் வீட்டு பக்கம் விட்டது? இந்த தெரு பக்கமே தலைய கட்ட கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. நீங்க கோவப்படாதீங்க. இங்க பாருடி, நானே பலவித டென்ஷன்ல இருக்கேன் பாத்துக்க. மாசம் பிறந்தாச்சு, இனி வாடகை கொடுக்கணும், அரிசி வாங்கணும், காய்கறி பருப்பெல்லாம் வாங்கணும், செலவு இருக்கேன்னு நானே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ என்னடா வேலை வெட்டி இல்லாம அங்க என் கூட சண்டை போடுறதுன்னு வந்து கேட்டி மவள மரியாதையா போயிருப்பதுக்க. இல்லன்னு வச்சுக்க, முட்டைகளை உரிச்சி தெருவுல தூக்கி எறிஞ்சு விடுவேன். முட்டைகளை உரிச்சி தெருவுல தூக்கி போட்டுருவாங்களா? ஆமாடி, மரியாதையா போயிருப்பதுக்க. நாட்டுக்கோழி குழம்பா ஆட்டுக்கால் சூப்பா, இந்த முகரக்கட்டைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தான். நானா ஒண்ணும் வரலதே, நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி இருக்காவுல்ல, அவங்க தான் சொன்னாவோ உன் மாமியார் உனக்காக எங்க இருந்தோ நாட்டுக்கோழியை களவாடிட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு வச்சிருக்காவோ, சீக்கிரமா போய் சாப்பிடுன்னு சொன்னாவோ தே. அதனாலதான் தே வந்தேன். வாயை மூடிடி, நீ பொய் சொல்லது இல்லாம ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாரும் பொய் சொல்லுதா ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. முதல்ல என்ன பார்த்து சொன்ன பொய் சொல்லாதீங்க தேன்னு, இப்ப பார்வதிக்காவை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அக்கா வீட்டுல போய் கஞ்சி குடிக்கணுங்க, ஒரு 5-6 உள்ளி தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா சொன்னாவலாம மரியாதையா போயிருப்பதுக்க. இவகிட்ட நமக்கு என்னத்த பேச்சு? முக்காடு, ஏன் முக்காடு மாவே, இவன் ஒருத்தன் எங்கதான் போய் தொலைஞ்சானோ. பார்வதி பாட்டி சொன்ன ஒண்ணுலங்க வந்து, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வேற தலைகீழலா இருக்கு. முக்காடு, அந்த சட்டா போய் அடுப்புல வைல. முட்டைகளை உரிச்சு போடுவேன்னு சொன்னாவோ,
ஹால்ல கிடந்து பொண்டாட்டி சத்தம் போட்டு கிடக்கா. இந்த முக்காடு போய் எங்க போயிட்டான்? வரட்டா அவன் இன்னைக்கு சட்டா போய் வச்சு அவனுக்கு சூடு போட்டு விடுதே. ஊரு பூரா என்ன பணாசை பிடிச்சவான்னு பேர் வாங்க வச்சுட்டாளா இவ. எப்படி எல்லாரும் என்ன பார்த்து பெருமையா பேசுவாவோ. அவ பாட்டுக்கு உள்ளத தின்னுட்டு அவ பாட்டுக்கு வீட்ல இருக்காளேன்னு. ஆனா இப்ப இவளால என் பேரே டேமேஜ் ஆயி போச்சே. ஒண்ணுமே புரியல உலகத்துல. குமாரு, என் மச்சான் கிட்ட பேசுனியா குமாரு? ஆமா பேசுனேன் சின்ராசு. குமாரி, என் மச்சான் பரிகாரம் பண்ணதுக்கு சம்மதிச்சுட்டானா? சின்ராசு பதட்டப்படாத, பொறுமையா இரு. சொல்லுடி, தயவு செஞ்சு சொல்லுடி. நீதானே என் மச்சான் கிட்ட பேசுதேன்னு சொன்ன. எல்லாத்தையும் பேசியாச்சு சின்ராசு. ஆனா உன் மச்சான் ரொம்ப கவலையோட இருக்கான் பாத்துக்க. உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா. நீ திரும்பவும் அதையே சொன்னேன்னா அவனுக்கு கவலையா தானே இருக்கும். அதனாலதானே அவன் கோவப்படுதான். அந்த கஷ்டத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு தானே பரிகாரமே. அது சரிதான். பரிகாரம்னு நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவன் செஞ்சிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு அவன் என்ன சொன்னான்னா, என்ன மாடியில இருந்து கீழே தலைகீழ குதின்னு சொன்னா கூட என் மச்சானுக்காக நான் குதிச்சிருப்பேன். ஆனா அவன் தங்கச்சியை மட்டும் என்னால கல்யாணம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டான் சின்ராசு. சொல்ல போனா எனக்கே எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? அவன் கவலையில நான் பேச பேச டீ கடை கூடன்னு பார்க்காம டீ கடை வாசல்ல கீழே தெருல உருண்டு கிடந்து என்ன அழுக தெரியுமா? கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த பரிகார கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு கண்ணீரை விட்டு கதறுதான். ஐயோ, கண்ணீரை விட்டு கதறினானா? ஆமாடே, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கண்ணீரை விட்டு கதறி இருந்தான்னு வச்சுக்க, அந்த ரோடு பூராவே வெள்ளமாயிருக்கும் தெரியுமா? இங்க பாரு சின்ராசு, சொல்லதே கேளு. நீ உன் குடும்பத்துக்காக பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில உன் உயிர் மச்சான நீ இழந்துடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பாத்துக்க. ஏன்னா நீயும் ரமேஷும் எவ்வளவு டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளவு டியரஸ்ட் மச்சான்ஸ்ன்னு எனக்கு தான் தெரியும். நான் சொன்னதை புரிஞ்சுக்க, நல்லா கேட்டுக்க. சரி, நான் வரட்டா? ஐயோ குமார், நீயே இப்படி கையை விரிச்சிட்டேனா நான் என்ன பண்ணுவேன்? சரி விடுடே, நீ சங்கடப்படாத பார்த்தாலும் எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. காப்பி கடையை விட்டு இப்ப பிரியாணி கடைக்கு தான் சாப்பிட போயிருப்பான். அங்க போய் ஏதாவது அவனை சமாளிச்சு பேசிட்டு வாரேன். என்ன? சரி குமாரு, எப்படியாவது சமாளிச்சு கொஞ்சம் பேசு, எனக்காக பேசு குமாரு. சரிடே, பிரியாணி கடையிலயும் உன் அக்கௌண்ட் இருக்குல்ல? ஆமா, அக்கௌண்ட் இருக்கு. அப்புறம் என்ன குமாரு, ரமேஷ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு நினைச்சுக்க. சரி சின்ராசு, வரட்டா? சரிடே, போயிட்டு வா. நல்ல செய்தியோட திரும்பி வா. நல்ல செய்தியோடு திரும்ப வேண்டும் செல்லங்களே. என்ன, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் கொத்து ஆர்டர். கடைசியில ரமேஷ் கல்யாணத்துக்கு சம்மதிப்பானா இல்லையான்னு தெரியலையே. பேசாம பரிகாரத்துல எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் இன்னொரு நேரம் கல்யாணம் பண்ணா வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும்னு அந்த ஜோசியர் மட்டும் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி முடிச்ச 5வது நிமிஷமே சின்ன பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிருப்பேனே. சரி, என்ன செய்ய, நல்ல முடிவு வருங்கிற ஒரு நம்பிக்கையோட போவோம். பைப்ல குடத்தை வேற கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். வெயில் வேற மண்டைய பொளக்கு, தண்ணி வேற எடுத்துட்டு வரணுமே. பாரு பாட்டி, உங்களுக்கு இது நல்லாவா இருக்கு? என்ன டீ, என்னமோ எனக்கு திங்கிறதுக்கு ஏதோ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, எப்பவும் திங்கிறதுலே இருங்க. ஆமா டீ, நான் எப்பவும் திங்க நினைப்பாவே இருக்கேன். நீ அப்படியே எல்லாருக்கும் சமூக சேவை செய்யற நினைப்பாவே இருந்துக்க. சும்மா அதை இதன்னு பேசி பேச மாட்டாதீங்க. ஏடி, நான் நாட்டி உன் வீட்டுக்கு பேச வந்திருக்கேன், நீ வரட்டி வந்திருக்க. என்னன்னு சொல்லு. என்ன பாட்டி நீங்க வயசான காலத்துல என்ன ஏமாத்தி விட்டாளா? என்ன டீ, உன்கிட்ட என்னமோ நான் நகை நட்டெல்லாம் ஏமாத்துன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டியா, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. நான் பாட்டுக்கு மேனா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னீங்க? என்ன டீ சொன்னேன்? வயசான காலத்துல மறந்து போயிட்டே. ஆமா, வயசான காலத்துல சொன்னதை எல்லாம் மறந்து போயிருவீங்க. ஆனா பொய் சொல்லதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டீங்க. என்ன டீ, நான் உன்கிட்ட என்னத்த பொய் சொன்னேன்? ஆமா, என்கிட்ட சொன்னீல்ல, உங்க மாமியாரு உனக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்கால் சூப்பும் செஞ்சு வச்சிருக்காவோ. சீக்கிரமா போய் சாப்பிட்டுடி, உங்க அத்தை நீ வராம மன வருத்தத்துல கவலையோட இருக்காவோன்னு சொன்னீல்ல பாட்டியா? ஏன் கூறுகட்டவள, நீ சொன்னதுல பாதிதான் நான் சொன்னேன், மீதி உன் இஷ்டத்துக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, பாதி சொன்னேனா? ஆமா, நீ இப்படி உன் மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய, நீ மட்டும் நல்ல மருமகளா இருந்தேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க மாமியாரு எங்கேயாவது கோழியிலே களவாண்டாவது உனக்கு குழம்பு வச்சு தருவாவோ, ஆட்டுக்கால் சூப்பு வச்சு தருவான்னு தானே டீ உன்கிட்ட சொன்னேன். இப்படியா சொன்னீங்க? ஆமா டீ, வயசான காலத்துல உன்
அஞ்சாறு உள்ளே தாங்கக்கான்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போனா நான் தானே கொடுத்தேன். அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரைய பாட்டியா? என்னத்த சொல்ல வாரேன், வா மாமியாருக்கு நல்ல மருமவளா நடந்துக்கட்டி. சரி, வயிற்று பசியோட நீ புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. நல்ல சுட சுட உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் அரைச்சு வச்சிருக்க மாட்டி. பாரு, என்ன சொன்ன? உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலுமா? ஆமாட்டி, இப்பதான் வெள்ளைப்பூடெல்லாம் தட்டி எடுத்து போட்டிருக்க மத்துக்க. உளுந்தங்கஞ்சி அடுப்புல கடந்து கொதிச்சுட்டு கிடக்கு. தண்ணி வர பிடிக்கணும். பைப்ல குடம் போட்டுக்க மத்துக்க. என் வருஷம் வந்திருக்கும். ஒரு 2 குடம் மட்டும் தண்ணி எடுத்துட்டு வாமக்கா. உனக்கு நான் சுட சுட உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் வச்சு தாரேன். என்ன பாரு, 2 குடம் தானே. இப்ப சிட்டா போய் எடுத்துட்டு வந்துடுறேன், பாத்துடுங்க. வயசானவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கீதா, பேசிக்கிட்டே இருக்காத, போய் தண்ணி எடுத்துட்டு வா. வெயில் வர மண்ணு. பாரு பாட்டியோ, உளுந்தங்கஞ்சி ஒரு தட்டுல ஊத்தி வச்சு அதுக்கு நடுவுல கொத்தமல்லி துவையலையும் வச்சு வைங்க. ஒரே ஓட்டமா 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துருதே. சரி கீதா, போயிட்டு வா. ஐயோ, உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் நினைக்கவே நாக்கு ஊறுதே. மிஸ் பாரு, கூட ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி எடுத்து வை. இப்ப வந்துறேன். சரிடி அம்மா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கே. எல்லாரும் நினைப்பாவோ இந்த 4 முடி எனக்கு எந்த நேரமும் சோறு சோறுன்னு அலையுதுன்னு. சோறு தானே நமக்கு முக்கியம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேலை செய்யணும். கடைசியில ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. நாம நிம்மதியா வாழணும்னா நாம வயிறு நிறைய நிம்மதியா சாப்பிடணும். பைப்ல இருந்து தண்ணி எப்படிதான் தூக்கிட்டு வர்றது இந்த வெயிலோட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 4 முடி வந்து அவளா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இவளுக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையலும் வைக்கணுமா, கூட ஒரு துண்டு காரப்பட்டி வைக்கணுமாம்ல. சரியான கொழுப்பு எடுத்தவா இவ. வயசானவங்களுக்கு உதவி பண்ணுதாளாம்ல. வீட்டுல மாமியாரி கஷ்டப்பட்டு கிடக்கா. அவளுக்கு ஒரு உதவியும் செஞ்சு கொடுக்க மாட்டக்கா. இவளுக்கு கறி குழம்பு சூப்பும் வச்சு மாமியா காத்துக்கிட்டு இருப்பா. எடி, உன் மைனிகாரி தந்த பட்டு சேலை அப்புறம் நகை எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சியா? ஆமாம்மா, எல்லாத்தையும் பந்துஸ்தா நல்ல பத்திரமா எடுத்து வச்சிட்டேன். பாத்தியாட்டி, நீ உன் மைனிகாரிய பத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பியா? உன் மைனிகாரி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு பாத்தியா? தெரிஞ்சுக்கிட்டேம்மா, என் மைனிகாரி என் மேல எவ்வளவு பாசமும் அன்பா இருக்காவோன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது சரி எடி, அவகிட்ட பேசும்போது முன்னாடி நடந்ததெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? உனக்கே நல்லா வாட்டி இருக்கு. என்னத்தமா சொல்லுத எடி? அப்படியே தெரியாத மாதிரி பேசாத என்ன? நான் முன்னாடி எல்லாம் உன் மைனிகாரிய பத்தி உன்கிட்ட குறையா சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, அத இப்பவே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ சொன்னதுதானே சொன்னேன், நீ சொல்லாதது நான் சொல்லலைல. யாமடி, பழைய பிரச்சனை எல்லாம் மறந்து இப்பதான் என் மருமக என்கிட்ட நல்ல பாசமா இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? என்னம்மா, கடைசில நீ எதுவும் சொல்லாத மாதிரியும் எல்லாத்தையும் நான் வேணும்னே மைனிகாரிட்ட சொன்ன மாதிரியும்ல சொல்லிக்கிட்டு இருக்க. ஏம்மா, நீ மட்டும் மைனிகாரிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நான் மட்டும் கெட்ட பேர் எடுக்கணுமா? உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் மைனிகிட்ட சொல்லிட்டேன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியோ? பேச மகனிட்டி, பழசையெல்லாம் மறந்து பல மாசம் ஆகுது. நீ மறந்துருப்பம்மா, ஆனா நீ மைனிய பத்தி என்கிட்ட ஒவ்வொன்னா சொன்னில்ல, அதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த பாருடி, திரும்பவும் பழசையெல்லாம் பேசி எனக்கு என் மருமகளுக்குள்ள சண்டை இழுத்து விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிவிட்டாமா. சரி விடுமா, கோவப்படாத. வா மருமகள. ஏடி, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை மருமகிட்ட காட்டிக்கிட்டாத என்ன? சரிம்மா, முகத்தை இப்படி கோவமா வைக்காத, சிரிச்ச மாதிரி இரு, அப்பதான் மைனிக்கு சந்தேகம் வராது. இந்தாங்க தே ஜூஸ். என்ன மருமகள, ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க? வெளியே வெயில் மண்டைய பொழக்கலாதே, இந்த மாதிரி நேரத்துல ஜூஸ் எல்லாம் குடிச்சா ரொம்ப நல்லது பாத்துடுங்க. அதனாலதான் உங்க 2 பேருக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க தே, இது ஐஸ் போடாத ஜூஸ் உங்களுக்காக. தேங்க்யூ மருமகள. எங்க அம்மா அழகா தேங்க்யூ சொல்லுதாவல. இந்த மேனகா, உனக்கு சில்லுன்னு ஐஸ் போட்டு ஆரஞ்சு ஜூஸ். ரொம்ப தேங்க்ஸ் மைனியோ. அம்மா, நீங்க ஜூஸ் குடிக்கலையா? இல்ல மேனகா, எனக்கு 2-3 நாள் கொஞ்சம் சளி பிடிச்சிருந்து பத்தியா, அதனால தொண்டை லேசா கரகரான்னு இருக்கு பத்துக்க. இப்ப நான் ஜூஸை குடிச்சோம்னா அப்புறம் சளி அதிகமாயிரும். அதனாலதான் ஒரு கப்பு சுக்கு காபி போட்டு குடிச்சிட்டு வந்தேன் பத்துக்க. நீங்க ஜூஸை குடிங்க. சரி மைனியோ, உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்க. ஏப்பா, என் மவ என்ன அக்கறையா சொல்லுதா. ஜூஸ் நல்லா இருக்கா? ஜூஸ் டாப் டக்கரு. பரவாயில்ல, இப்படி வேலைக்கு நமக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு செஞ்சு தரப்பட்ட மைனியெல்லாம் நான் இவ்வளவு நாளா கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப என் மைனிகாரி மேல நல்ல பாசமாயிட்டோம்ல, அப்ப இனிமேல் என் மைனிகாரி என் பக்கம்தான். சின்ன பொண்ணு, என் மகன் ஏதாவது போன் பண்ணி சொன்னானா?
ஆமாத்தே, ரமேஷ் அண்ணன்கிட்ட பேசியாச்சான். கூடிய சீக்கிரமே பரிகாரத்தை செஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காரு தே. அப்படியே மருமோள ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன மருமோள சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு ஆனான்னு இழுக்க? அது இல்லத்தே, ரமேஷ் அண்ணனுக்கு அம்மா கிட்டே நம்ம ஒரு வார்த்தை பேசணும்ல. சம்மந்தி அம்மா கிட்ட தானே? ஆமாத்தே, எல்லா விஷயத்தையும் சம்மந்தி அம்மா கிட்டயும் சொல்லணும், அவங்க கிட்டயும் சம்மதத்தை வாங்கணும்ல. மருமோள நீதான் சம்மந்தி அம்மா கிட்ட போய் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிட்டு வரணும். என்னத்தை சொல்லுதிய நானா? ஆமா மருமோள, நீதானே நம்ம குடும்ப குத்து வழக்கு எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிடப்பட்டவள நீதான். அதனால நீதான் சம்மந்தி அம்மா கிட்ட நேர்ல போய் பேசி எடுத்து சம்மதம் வாங்கிட்டு வரணும் பத்துக்க. ஆமா, என்ன மாமியார் மருமோள தனியா குசு குசுன்னு பாட்டு பேசிட்டு இருக்கிய? இது ஒண்ணு இல்லடி, ஜூஸ் நல்லா இருக்குல, அத பத்தி தான் மருமோள புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் தான் புகழ்ந்து பேசுவீங்களா? நானும் பேசுவேன். மைனியா ஜூஸ் அடிபொலி, சரியான கூறுகட்ட குக்கரி. மைனியா, திடீர்னு உங்ககிட்ட ஒரு காமெடி சொல்லணும்னு எனக்கு தோணுது. நீங்க அங்கேயே இருங்க, நான் வாரேன். மைனியா, பேசாம எங்க அம்மாக்கு ஜூஸ்ல மட்டும் ஒரு 5-6 பேதி மாத்திரையே கலந்து கொடுத்துருக்கலாம்ல? என்ன மேனகா சொல்லுற? அத்தைக்கு கொடுத்த ஜூஸ்ல 5-6 பியாதி மாதிரியே கலந்து கொடுத்துருக்கலாமாவா? ஆமா மைனியோ, இப்ப நம்ம 2 பேரும் தான் ஒத்துமை ஆயிட்டோம் பத்தியலா. நல்லபடியா பேசி எடுத்து சிரிச்சு எடுத்து இருக்கோம்ல. இத பார்த்தாலே எங்க அம்மைக்கு பொறாமையா இருக்கும் பாத்துருங்க. அப்புறம் எதையாவது ஒண்ணு சொல்லி நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாவோ. அதுக்குதான் சொன்னேன், ஜூஸ்ல ஒரு 5-6 பேதி மாத்திரையே கலந்து கொடுத்திருந்தேன்னா எங்க அம்மா அவங்க பாட்டுக்கு பாத்ரூம்லயே கிடந்திருப்பாங்கல்ல. என் மாமியார் இவளை பார்த்து கூறுகிட்ட குக்கர்னு சொல்லது தப்பே இல்ல. ஐயோ, மேனகா சொன்ன ஐடியா நல்லா இருக்க. நாம மறந்துட்டோமேனு கவலைப்படாதீங்க. சாயங்காலம் போல காப்பி குடிப்பேன்ல, அதுல ஒரு 5-6 தூக்க மாத்திரை இல்லனா 5-6 பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கப்பட்ட இவளுக்கு தான் முதல்ல காப்பில பியாதி மாத்திரை இல்லனா தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கணும். மைனியா சிரிங்க மைனியா. ஏமா, நானும் மைனியா நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு பொறாமப்பட்டு எங்களை ஏதாவது சொல்லி பிரிச்சிடாத, சரியாமா? நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். இனி எந்த காலத்திலயும் என்னையும் என் மைனியும் பிரிக்கவே முடியாது. நாங்க பேசிதான் வச்சிருக்கோம். பேசுத பாரு, வாயில ஏதாவது வந்துட்டு போகுது.